சிவ அம்சமாக வீட்டில் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு இந்த தயிர் பால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் சிவ ஃபோட்டோவாக இருக்கலாம், சிவ லிங்கமாக வச்சுக்கலாம். இல்லாட்டா எனக்கு ஃபோட்டோ லிங்கம் எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம வந்து வீட்டிலேயே கரெக்டாக ஒரு 2 மணி 3 மணி ஆனோடனே இந்த பழங்களெல்லாம் உரித்து அதில் பஞ்சாமிர்தம் பண்ணி அதை வந்து சிவனுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது 4 மணிக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஓரளவு விடிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், குளிச்சுட்டு தான் நம்ம சாமிக்கு சமைக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இல்லை. ஏன்னா சிவனை மட்டும் யோசித்து சிவனுக்குள்ள பணிவிடைகளை செய்ய ஆரம்பிக்கணும். சிவ பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் சேகரிப்பு எல்லாமே சேர்க்காம வீடை சுத்தப்படுது, பூஜை ரூமை சுத்தப்படுத்துதல், இந்த மாதிரி சிவனுடைய பூஜையிலும் இறை சம்பந்தமான எண்ணங்கள் மட்டுமே நமக்கு அன்னைக்கு இருக்கும். கரெக்டாக எனக்கு ஒரு 3:30-4 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம். ஈவினிங் காலையிலேருந்து அவ்வளோ. நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் சிவனுக்காக பணிவிடை செய்யணும், நீங்கள் தான் எந்திரிச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதனால் முதல்ல எல்லாத்தையும் உங்கள் அருகில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட விரதம் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து செய்யலாம். வந்து விரதம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடு, அந்த வேலையை செஞ்சு கொடு கேட்க தேவையே இல்லை. அது உங்களுக்கான வேலைகளை நீங்கள் எடுத்து செஞ்சுக்கணும். செய்யும் போதே உங்களுக்கு அந்த எனர்ஜி அளவு நல்லா இருக்கும். நோயே வராது. இந்த சிவராத்திரி எடுக்கிறவங்களுக்கு தண்ணியும் ஒரு வில்வ இலையும் அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த வில்வ இலையில் ஓம் நமச்சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்வ இலையில் ஒரு குறைஞ்சது ஒரு 3 தடவையாச்சும் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அந்த தண்ணியை மூடி வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிவராத்திரி விரத முறைகள் என்னெல்லாம் இருக்கு, எப்படி நம்ம வீட்டில இருந்து வழிபாடு பண்ணணும், விரத முறைகள் எப்படியெல்லாம் இருக்கணும், அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். சிவராத்திரி வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எனக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க சிவனை வழிபட்டால் எல்லாமே துக்கம் வரும், சாது சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் உகந்தது, கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு நிறைய அவங்களா ஒவ்வொன்றா உருவாக்கிக்கிறாங்க ஒழிஞ்சு சிவனுடையது வந்து என்னன்னா அவர் தியானம் தவம், அவர் வந்து அமைதியை எப்படி இருக்கணுங்கிறத வந்து காண்பார். அவருடைய அமைதியை குலைச்சோன்னா அது சர்வ நிர்மூலம் தான். அதனால அமைதியாக சாதாரண தவ நிலையில் இருந்தாலே அவர் தான் ஸ்வரணாகர்ஷ்ண பைரவராகவும் இருந்து செல்வ நிலையை குபேரனுக்கும் லட்சுமிக்கும் கொடுத்தவர். அதனால சிவன் வந்து சிவனால் தான் எல்லாமே ஆளப்படுகிறது. அவருடைய பார்வைப்பட்டாலே போதும். தவ நிலையை கலைக்கும் போது தான் அவருக்கு கோபம் வரும். அதே மாதிரி அவருடைய கெட்டவன் நல்லவன் இங்கே பாகுபாடு கிடையாது. அரக்கனுமாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு வரம் கொடுத்துருவார். அதனால ஈஸியாக வரத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி சிவனுக்கு உண்டு. அந்த வரத்தை வாங்க தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பண்ற தப்பு சிவனை தவறாக பேசுகிறோம். ஆக்சுவலா என்னன்னா சிவ சொத்து குலநாசம் அப்படிங்கிற யார் சொத்தையும் நம்ம எடுக்கக்கூடாது. சிவன்னாலே நம்ம முப்பாட்டனுக்குள்ளது. நம்ம முப்பாட்டனாலே சூரியன் தான். சூரியனாலே கர்ணபிரபு, இறக்க குணம், பங்க்சுவாலிட்டி, கரெக்டாக பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் சிவாம்சத்துக்குரியது. எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடமைகளை, உங்கள் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் கரெக்டாக பண்ணி உங்கள் மனைவிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்பாராமல் செய்துக்கிட்டே இருக்கணும். எதையும் எதிர்பார்க்காம செய்கிற கடமைக்கு சிவனுடைய அருள் முக்கியமாக உண்டு. அதனால இது வந்து நெகட்டிவான சிவன் கிடையவே கிடையாது. சிவன் அருள் பெற்றவர்கள் கோடீஸ்வரர்களாக ஆனவர்களும் நிறைய இருக்காங்க. அதனால சிவனை வந்து நம்ம தவறான புரிதல்ல உருவாக்கியிருக்கோம். ஒரு பார்க்கடலை கடையும் போது அவர் வந்து விஷத்தை நம்மளுக்காக விஷத்தை உண்டு தன் உடல் உயிர் எல்லாத்தையும் அவர் வந்து அப்படியே சயன நிலைக்கு போயிட்டாரு. அது பார்வதியினால் இது பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்காக நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் கரெக்டாக நமக்கு எடுத்து கொடுக்கறது இந்த சிவனுடைய அம்சம். அதனால அந்த சிவராத்திரி வந்து நம்ம பாவ கணக்குகளை தீர்க்க முடியும், புண்ணியங்களை சேர்க்க முடியும். அவர் வந்து தியானத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவுக்குள்ள சிவராத்திரியில சிவனை யோசிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள அவருடைய எனர்ஜி அளவு கூடும். ஏன்னா அந்த நாள் வந்து அவர் விச உண்ட நாளாக எடுக்கிறதுனால நம்மளுடைய சக்திகள் நம்மளுடைய ஒளி தத்துவத்தை எல்லாம் ஏற்று அவர்கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்பங்கும்போது அந்த ராத்திரியை வந்து யார் முழுமையாக சிவனை உச்சரித்து சிவநாமத்தை நம்ம உள்ளொளியை பெருக்கி அவருக்கு நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோமோ அது ஆற்றல் ஃபுல்லா உங்களையும் வந்து சேரும். அதனால சிவராத்திரி அப்ப வந்து நம்ம உள்ளொளி அதிகரிக்கிறதுக்கு மிக
அற்புதமான நாள். அது சிவனான நம்முடைய ஒளி தத்துவத்துக்கு நம்ம பவர் குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பொதுவாவே தொன்று தொட்டு எல்லாருக்குமே தெரியும். சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண் விழிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்த நம்ம ரொம்ப வருஷமா கடைபிடிச்சுட்டு வரோம். இந்த கண் விழிக்கிற நேரங்கள்ல நம்ம என்ன மாரியான விஷயங்கள பண்ணணும்? ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண் விழிக்கிறன்ற பேர்ல டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க, படங்கள் பார்க்குறாங்க. இந்த மாரி நெறைய பேர் ஒவ்வொரு கண் விழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் கான்செப்ட். அந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணுங்கிறது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அத பத்தி ஒரு விளக்கம் குடுங்க மேம். சிவராத்திரியில வந்து கண் விழிக்கணும். அது கோயில்ல போய் விழிக்கலாம், வீட்ல வந்து விழிக்கலாம். கோயில்ல போய் கோயில்ல போய் இருக்கும்போது நமக்கு வந்து நெறைய கூட்டம், அதுல வந்து நெறைய அமைதியான இடத்த தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். அதனால கோயில்ல போய் நீங்க வந்து ஒரு அமைதியான தனியா தவநிலையில் இருப்பத விட, உங்க வீட்லயே தனியா உட்கார்ந்துரலாம். நீங்க தனியா உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து என்னன்னா, சிவ அம்சமாக வீட்ல வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ற மாரி, நம்ம வீட்லயே வந்து ஒரு இந்த தயிரு, பாலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நம்ம ஒரு அபிஷேகம், அர்ச்சனை இதெல்லாம் சிவ ஃபோட்டோவா இருக்கலாம், சிவலிங்கமா வச்சுக்கலாம். இல்லாட்டா எனக்கு ஃபோட்டோ, லிங்கம் எதுவுமே இல்லன்னா கூட, நம்ம வந்து வீட்லயே ஒரு அரிசியாக எடுத்து, அந்த அரிசிய முன்னால வச்சுட்டு, ஒரு அரிசிய குடும்பம் மாரி வச்சு, அத முன்னால வச்சுட்டு, அதுக்கு முன்னால வந்து தயிர், பால் அப்படிங்கிறத நீங்க வந்து அந்த ஒரு தட்டுல எடுத்து அதுல ஊத்திக்கிட்டே இருக்கலாம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படி சொல்லிட்டு, அதுல ஊத்திக்கிட்டே இருந்தாலும் அது சிவ அம்சத்துக்குரியதாக இருக்கும். அதனால முக்கியமா நான் அரிசிய வைக்கிறதுக்கு பதிலா நல்லா குழஞ்ச சாதம் உருவாக்கி, அதுல லிங்கம் மாரி வடிவமைச்சு நீங்க வந்து அத ஒரு நல்ல வாழை இலையில வைத்து ஒரு பரப்பி வாழை இலையில வைத்து, ஒரு மஞ்சளோ இல்லாட்டா ஒரு இது அரிசியோ பரப்பி, அதில வந்து அந்த லிங்கம் மாரி அந்த சாதத்த வைத்து, அதுக்கு முன்னால ஒரு கிண்ணம் மாரி ஒண்ணு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த தயிர வச்சுட்டு, ஓம் நமச்சிவாய நமஹ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து சிவலிங்கத்துக்கு போற மாரி, அந்த ரைஸ்ல உள்ற மாரி தான் அர்த்தமாக இருக்கும். இப்படி நீங்க ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இந்த 1 ஹவருக்கு ஒரு தடவ, 1 ஹவருக்கு ஒரு தடவ அந்த சிவனுக்குள்ள இத வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, லிங்க ஸ்தோத்திரம் இதெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த முழிச்சிருக்கிற இது தெரியாது. நீங்க ஒரு இது அபிஷேகம் முடிச்ச உடனே, அந்த எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு, திரும்ப அடுத்த அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்படி பண்ணும்போது சிவன பத்திய நாமமும், சிவன் பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த நாமம், எண்ணங்கள் அதிகமாக வரும்போது உங்களுக்கு தூக்கங்கிறது வராது. கரெக்ட்டா ஒரு 2 மணி, 3 மணி ஆனோனே, இந்த பழங்களெல்லாம் உரிச்சு, அதில பஞ்சாமிர்தம் பண்ணி, அத வந்து சிவனுக்கு எடுக்கிற மாரி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, 4 மணிக்குள்ள நம்மளுக்கு வந்து ஓரளவு விடிய ஆரம்பிச்சுரும். அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், குளிச்சுட்டு தான் நம்ம சாமிக்கு சமைக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாரி இல்ல. ஏன்னா நம்ம நைட்டு தூக்கமே இல்லாமல் சிவ பூஜையில் இருந்திருப்பதனால, நம்ம குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே போய் சமையல்ல உட்கார்ந்துரலாம். சமையல்ல உட்கார்ந்து சிவனுக்காக சமையல் எல்லாம் பண்ணிட்டு, அது சூரிய உதயம் வர்றதுக்குள்ள நம்ம சமையல் எல்லாம் பண்ணிட்டு, முதல் உணவை வந்து காக்காக்கு வச்சுட்டு, சூரிய உதயம் வந்துரும். பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், அப்புறம் எல்லா வகையான குழம்புகள், கூட்டு எத்தனை கூட்டுகள் வைக்கலாம். நெல்லிக்காய் கண்டிப்பாக இருக்கணும் அந்த சிவராத்திரி பூஜையில். அப்புறம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு, நெல்லிக்காய வந்து ஊறுகாயாவோ இல்லாட்டா வெறுமனே சாப்பிடுற மாரி இருக்கலாம். அந்த மாரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காக்காக்கு வடை வச்சு காக்காவுக்கு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள ஒரு ஆண்மகனுக்கு குடுத்துட்டு, அப்புறமா நம்ம வந்து தூங்கக்கூடாது. ஆக்சுவலா வந்து அந்த சிவராத்திரி அந்த உணவ வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்டா சாப்பிட்றணும். சாப்பிட்டு மதியான சாப்பாட அவாய்ட் பண்ணிட்டு, நைட்டு வந்து சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் பூஜை பண்ணிட்டு, ஒரு லைட்டா ஒரு உணவோ, டிஃபனோ எடுத்துட்டு, அது சிவராத்திரி பூஜைய நிறைவு செய்யலாம். பிப்ரவரி 15 தான் வந்து சிவராத்திரி. இப்ப நம்ம கண்ணு விழிக்கணும் அப்படிங்கிறது 14ஆம் தேதியா? இல்ல 15ஆம் தேதியா? பிப்ரவரி 14ஆம் தேதி நைட்டு கண்ணு வெடிக்கணும். 13ஆம் தேதியே நம்ம ப்ரிப்பேர் ஆயிரணும். 13ஆம் தேதி என்னன்னா, நம்ம 13ஆம் தேதியே உணவு வந்து இரவு நேர உணவ லைட்டா எடுக்கிற மாரி இருக்கணும். பழங்கள் மட்டும் எடுக்கிற மாரி, பழங்களும் பாலும் மட்டும் எடுக்கிற மாரி எடுத்துறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி காலையிலேருந்து உணவு எதுவுமே உட்கொள்ளக்கூடாது. காலை பொழுதும் உட்கொள்ளக்கூடாது. ஃபுல்லாவே 3 நேரமும் உட்கொள்ளாமல் சிவன மட்டும் யோசிச்சு, சிவனுக்குள்ள பணிவிடைகளை செய்ய ஆரம்பிக்கணும். சிவ பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் சேகரிப்பு எல்லாமே சேர்க்க வீட சுத்தப்படுது, பூஜை ரூம சுத்தப்படுத்துதல், இந்த மாரி சிவனுடைய
நம்மளுடைய பூஜையிலும் இறை சம்பந்தமான எண்ணங்கள் மட்டுமே நமக்கு அன்னைக்கு இருக்கும். கரெக்டா எனக்கு ஒரு 3:30 4 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம். ஈவினிங் காலையிலேருந்து அவ்வளோ வேலையும் சிவனுக்காக பண்ற மாரி பண்ணிட்டு ஈவினிங் தொடங்குவேன் அபிஷேகத்துக்கு. அதான் அந்தி சாயும் நேரத்தில் சிவ பூஜையை தொடங்கிறது. அதான் 4 மணி 4:30க்கு வந்து நம்ம அபிஷேகம் தொடங்குவோம். அந்த தண்ணி தான் முதல் தண்ணியாக என் வயிற்றுக்குள் போகும். அந்த தண்ணி சில பேர் வந்து இந்த வில்வ இலைய வந்து அதுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. எப்பவுமே ஒரு தண்ணி அவங்க குடிக்கிற தண்ணியில. அந்த தண்ணிய நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு இலையோ 2 இலையோ போட்டு வச்சுக்கிட்டே போட்டு வச்சு நீங்க குடிக்கிற தண்ணியில வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்குள்ள தண்ணியும் தனியா ஒரு செம்பு பானையில வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது அபிஷேகத்துக்கு லிங்கத்தை அடிக்கடி நம்ம கழுவிய தொடச்சு எடுக்கிறதுக்கு ஒரு துணி, இதெல்லாம் நம்ம வந்து பக்கத்துல எல்லாமே எடுத்து வச்சிருக்கணும். யாரையும் எக்காரணம் அதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க விரதம் இருக்கிறீங்கன்னா, நீங்க தான் சிவனுக்காக பணிவிடை செய்யணும். நீங்க தான் எந்திரிச்சு எல்லாம் எடுத்துட்டு வரணும். அதனால முதல்ல எல்லாத்தையும் உங்க அருகில எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க கூட விரதம் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து செய்யலாம். வந்து விரதம் இல்லாதவர்களை நீங்க வந்து இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடு, அந்த வேலையை செஞ்சு கொடுன்னு கேட்க தேவையே இல்லை. அது உங்களுக்கான வேலைகளை நீங்க எடுத்து செஞ்சுக்கணும். செய்யும் போதே உங்களுக்கு அந்த எனர்ஜி அளவு நல்லா இருக்கும். நோயே வராது. இந்த சிவராத்திரி இருக்கிறவங்களுக்கு நோய் அளவுக்கு ரொம்ப கம்மியாகும். அதனால இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வலிமைகள் கூடும் அப்படிங்கிறது ஒரு தைரியமான ரொம்ப போல்டானவங்களா மாறுவீங்க. ஓகே. பொதுவா நெறைய பேர் கேட்கிற சந்தேகம் உண்டு. இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, இல்ல 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மட்டும் வந்து விரதம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கலாமா? ஏன்னா வந்து நைட் எல்லாம் இவங்க கண் விழிப்பாங்க. மத்த 2 பேர், 3 பேர் வந்து தூங்குவாங்க. ஸோ ஒரு வீட்ல இந்த மாதிரியான விரத முறைகள் பண்ணலாமா? அது சரிதானா மேம்? சரிதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒருத்தர் மட்டும் தான் முழிக்கிற மாரி சில இதுல இருக்கும். ஏன்னா உடம்பு சுகமில்லாத வயதானவர்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களால நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, இவங்களால நான் இருக்க முடியலங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து அ அவங்கள யாரையும் மைண்ட்ல வைக்காமல், என்னுடைய மனதுக்கு, என் உடலுக்கு எது சரியாக படுகிறதோ அத எடுக்கிறோம். நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு ரூம் போய், நம்மளுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு, அதுல வந்து நீங்க உட்கார்ந்து நீங்க பண்ணும்போது, அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா வராது. பொதுவா நீங்க வந்து அந்த தூங்குறவங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்க இருக்கிற இடத்துக்கு போகாம, அந்த டோர வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, நீங்க பாட்டுக்கு இது பண்ணீங்கன்னா, அது அவங்களையும் ரொம்ப எஃபெக்ட் ஆகாது. தூங்குறவங்களையும் அந்த விரதத்தினுடைய எஃபெக்ட் அவங்கள தாக்குமானா, அது தாக்காது. அதனால தூங்குறவங்க ரூமுக்கு நீங்க போகாதீங்க. தூங்குறவங்க இடத்துக்குள்ள அந்த ரூம்லயோ எதுவும் போகாதீங்க. அந்த ரூம்ல இருந்து ஏதாச்சும் பொருள் இருந்தா எடுத்து வெளிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பூஜைகள் தொடங்கிரலாம். ஓகே. ஸோ குறிப்பிட்டு சிவராத்திரிக்கு நம்ம வீட்ல இருந்து வழிபடும்போது, என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாம்? நெய்வேத்தியம் வந்து நான் சொன்னது நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு முக்கியமான நெய்வேத்தியமாக இருக்கும். அப்புறம் பஞ்சாமிர்தமானது, பால் பாயாசம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து வடை, உளுந்த வடை வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இந்த நெய்வேத்தியங்கள் மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு கண்டிப்பாக பால் பாயாசம் வச்சிருக்கோம், எனக்கு ஒரு இனிப்பு வந்துருச்சு, அதனால இன்னொரு இனிப்பு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல. பால் பாயாசம் வச்சாலும் சர்க்கரை பொங்கல் சிறிதளவு வச்சு தான் ஆகணும். ஏன்னா சிவனும் சக்தி சேர்க்கை தான் இங்க முக்கியமானதாக இருக்கும். ஆனா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் 2மே நம்மளுக்கு வந்து நைவேத்தியத்துல முக்கிய பங்கு இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறமா நம்ம சாம்பார் வைத்து அவியல் அதெல்லாம் வைப்பாங்க. அது வைக்கிறதும் உண்டு. படையல் போட்டு போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். ஸோ குறிப்பிட்டு அந்த பூஜை அறையில சிவராத்திரியில என்ன மாதிரியான கோலம் போடலாமா? இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறத விட கம்பி கோலங்கள் போடுவது ரொம்ப முக்கியமாக இருக்கும். கம்பி கோலங்கள் பூக்களாக பூக்கும்போது போல இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால கோலங்களில் வந்து கம்பி கோலம் போடுங்க. அதுவும் நல்ல இதா போடுங்க. ஒரு கொஞ்சம் பெருசா பூக்கள் மாரி பூக்கிற மாரி அந்த மாரி கம்பி கோலமா போடுங்க. புள்ளி வைத்து அது இந்த சிக்கல் கோலம்பாங்க. அப்படி வளைச்சு வளைச்சு இந்த பாம்பு மாரி அந்த மாரி வலைப்பின்னல்கள் கோலங்கள் போடக்கூடாது அன்னைக்கு. சிவராத்திரி விரதத்துல கண் விழித்து நம்ம எப்படி வந்து சிவனை வழிபடணும், அதுக்கான முறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து உடல்நலம் சரியில்லாம இருப்பாங்க. இல்ல வந்து எங்களால நைட்டு கண் விழிக்க முடியல அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க அன்றைய நாள் சிவராத்திரி அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜை முறைகளை செய்யணும்? 14ஆம் தேதி அன்னைக்கு எப்போது மாரி ஈவினிங் விளக்கேத்தி ஓம் நமச்சிவாய மந்திரத்த உங்களால் எவ்வளவு இத்தனை முறை நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளவு முடியுதோ அத்தனை முறைகள் நீங்க சொல்லிட்டு, அதுக்கு பிறகு ஒரு பக்கத்துல ஒரு தண்ணியும், ஒரு வில்வ இலையும் அந்த தண்ணியில போட்டு வச்சுட்டு, அந்த வில்வ இலையில் ஓம் நமச்சிவாய நமக அப்படி சொல்லிட்டு அந்த வில்வ இலையில ஒரு குறைஞ்சது ஒரு 3 தடவையாச்சும் சொல்லிருங்க. சொல்லிட்டு அந்த தண்ணிய மூடி வச்சுட்டு நீங்க தூங்கிக்கலாம். தூங்கிட்டு மறுநாள் காலையில குளிச்சு முடிச்சோனே நேரா சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நேரா சாமி ரூம்ல வந்து விளக்கேத்தி, அந்த வில்வ தண்ணியில வந்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு அண்ணாந்து அதாவது வாய் வச்சு குடிக்காம அண்ணாந்து குடிச்சிட்டு, அது வந்து உங்களுடைய உடல் சுத்தம்.
அதாவது 15ஆம் தேதி காலையில. அத பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிவனுடைய முழுமையான அருள் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாரி. ஆனா நீங்க எந்திக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சிரணும் முக்கியமானது. நம்மளால நைட்டு முழிக்காதவங்க, உடல் ஆரோக்கியம் கேடு உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து சரியான நிவாரணமாக இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில சிவராத்திரி விரத முறைகள் என்னெல்லாம் இருக்கு? கண் விழிக்கும் போது நம்ம என்ன மாரியான விஷயங்கள் பண்ணணும்? என்ன மாரியான பூஜை முறைகள் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.